കേനോപനിഷത്തിലെ 4வது கண்டத்தில் கண்டம் ஜனனா சாப்டர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதில் 7வது மந்திரத்தையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உபனிஷதம் போ ப்ரூஹி இதி உக்தா தே உபனிஷத் பிராமீம் வாவ தே உபனிஷதம் அப்ரூம இதி. போ ஹலோ அப்படின்னு ஒரு அபிசம்போதனை மாதிரியாக்கும். இது குருவை சிஷ்யன் கூப்பிடுறார். குருவே அதாக்கும் இங்க போ சொன்னதினோட அர்த்தம். உபனிஷதம் உபனிஷத்தை ப்ரூஹி சொல்லி தாருங்கோ இது அப்படின்னு சிஷ்யன் சொன்னார். அதுக்கு குரு சொன்னார், தே உனக்கு உபனிஷத் உக்தா உபனிஷத்து நான் ஒன்னா சொல்லி தந்தாச்சு, நீ புரிஞ்சுட்டுட்டில்லை. பிராமீம் பிரம்ம விஷயமான உபனிஷதம் வாவா உபனிஷத்தை அந்த உபனிஷத்தான் தே உனக்கு அப்ரூமா நான் சொல்லி தந்தது இது இப்படின்னு ஆச்சாரியனான குரு பதில் சொன்னார். இதுக்கு முன்னாலத்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட வாக்குகளை எல்லாம் கேட்டுட்டு சிஷ்யன் குரு கிட்ட கேட்டதாக்கமே, உபனிஷத் அப்படிங்கிறது ரகசிய வித்யாக்கும். பகவானோடு ஆத்ம தத்துவம் அதை உபதேசிச்சு தாருங்கோம் அப்படின்னு கேட்டதுக்காக்கும் குரு சொன்னது, இத்தனை நேரம் நான் உனக்கு கண்ணோடு காது கண்ணோடு கண்ணு காதோடு காது மனசோடு மனசு இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி தந்தேனே, இதெல்லாம் உபனிஷத்து தான். ஆத்ம விஷயகமான உபனிஷத்தை தான் நான் உனக்கு உபதேசிச்சு தந்திருக்கேன். அதை நன்னா விசாரம் பண்ணு அப்படின்னு குரு சிஷ்யர்கிட்ட சொன்னார். போ குருநாதா, பகவானோடு குணங்கள் எல்லாம் இருக்கிற குரு, ஐஸ்வர்யம் ஸ்ரீ ஞானம் யசஸ் வீரியம் வைராக்கியம் இப்படி இருக்கிற எல்லா குணங்களும் இருக்கிற குரு, உபனிஷதம் ப்ரூஹி உபனிஷத்தை சொல்லி தாருங்கோம் அப்படின்னு சிஷ்யன் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடி இத்தனை நேரம் கேட்டு இருந்த சிஷ்யனாக்கம் சொன்னது. இந்த கேன உபனிஷத்தோடு ஸ்டார்டிங்ல குரு சிஷ்ய சம்பாதம் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம பார்த்ததாக்கும். ஆராக்கும் இந்த மனசையும் இந்திரியங்களையும் அந்த கரணத்தையும் எல்லாம் ஆக்டிவேட் பண்றா, ஆராக்கும் பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்றா. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டதுக்கு குரு பதில் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும். குரு கிட்ட ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு படிச்சுட்டு இருக்கிற சிஷ்யனையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சிஷ்யனாக்கும் இப்ப சொன்னது எனக்கு ஒன்றும் புரிஞ்சிட்டில்லை. இத்தனை நேரம் பிரம்ம தத்துவ வர்ணனை கேட்டதுக்கு அப்புறமாக்கும் சிஷ்யன் இப்படி குரு கிட்ட சொன்னது. கேனோபனிஷத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு கேட்ட சிஷ்யன் குரு நன்னா உபதேசிச்சு ஃபலஸ்ருதியும் சொன்னதுக்கு அப்புறம் குரு கிட்ட கேட்டதாக்கும் உபனிஷத்தை சொல்லி தருங்கோ அப்படின்னு, அந்த வேத சாரத்தை சொல்லி தருங்கோ அப்படின்னு. உபனிஷத்து சொல்றதெல்லாம் உண்மையாக்குமே. உபனிஷத்து
குருகிட்டேந்து கேட்குற சிஷ்யன் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடினவனாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. கர்மகாண்டத்திலேந்துள்ள விஷயங்களாக்கும் இப்போ குரு உபதேசிச்சது. ஆனா அதெல்லாம் பிராக்டிக்கலாயிட்டு செஞ்சு பார்த்தாதான் பூர்ணதை கிடைக்கும். பூஜா விதானத்துல அப்படி இல்லைன்னா ஹோம விதானத்துல உபதேசிச்ச குருகிட்ட பிராக்டிக்கலாயிட்டு செஞ்சு காமிங்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுதர்சன ஹோமமோ கணபதி ஹோமமோ இதெல்லாம் படிச்சா மட்டும் பத்தாது, அதை பிராக்டிக்கலாயிட்டு குருகிட்டேந்து செய்யறதுக்கும் கத்துண்டாதான் அந்த படிப்பு அப்படிங்கிறது பூர்ணமாகும். உபனிஷத் அப்படிங்கிறது பூர்ணமான உபதேசமாக்கும். அப்படியாக்குமானா இந்த கேன உபனிஷத்துல கடைசியில இந்த ஃபலஸ்ருதிக்கு அப்புறம் சிஷ்யன் உபனிஷத்தை சொல்லித்தாருங்கோம் அப்படின்னு சொன்னதினோட பொருள் என்னது? உபனிஷத்துல சொல்லி கொடுத்து உபதேசிச்சதுக்கும் அப்பாற்பட்டதாயிட்டொന്നും உபதேசிக்கிறதுக்கு இல்லை. தத்துவஞான உபதேசமான உபனிஷத்துல இதுக்கு மேல வர்ணிக்கிறதுக்காயிட்டு குருவால ஒன்றும் சாதிக்காது. இனி என்னத்தை நான் உனக்கு சொல்லித்தர பറ്റുம்? இதுக்கு மேல ஒன்றும் சொல்லித்தரத்துக்கு என்னால பറ്റാது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளோடு சக்திய பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற நம்மளோட இந்திரியங்களால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காது. இந்த அளவுக்கு தான் சொல்லித்தரத்துக்கு சாதிக்கும். தே உனக்கு உபனிஷத்து உபனிஷத்தை உக்தா நான் நன்னா சொல்லிதான் தந்திருக்கேன். பிராஹ்மீம் வாவா பரபிரம சம்பந்தமான உபனிஷத்தாக்கும் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். இதுல வாவா அப்படின்னு சொன்னதுனால உபனிஷத்தை தான் நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பரபிரம சம்பந்தமான உபனிஷத்தை ஆக்குமே நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். பிரம்ம சம்பந்தமான உபனிஷத்துல இனி உனக்கு சொல்லித்தரத்துக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல சொல்லித்தரத்துக்கு எனக்கும் தெரியாது. அப்படின்னு குரு சொல்றார். എന്നിട്ട് இங்க சொல்லப்படுறது உபனிஷதம் அப்ரூமா. உபனிஷத்தை சொல்லித்தரேன் அப்ரூமா அப்படிங்கிறதுக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லித்தரேன் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால சொன்ன அர்த்தத்துல சொல்லி தந்துட்டேன் அப்படிங்கிறத மறுபடியும் அர்த்தமாயிட்டு இங்க சொல்லலை. உனக்கு பரமாத்ம சைதன்யமாக்குமே நான் சொல்லி தந்தது. உபனிஷத்தை சொல்லித்தரேன். உபனிஷத் அப்படிங்கிறது பூர்ணமாக்கும். பரமாத்மா தத்துவத்தை நான் உனக்கு சொல்லி தந்தேன். அந்த பரமாத்மா தத்துவம் தான் உபனிஷத்து. இனியும் உனக்கு கிளியர் ஆயிட்டு நான் சொல்லித்தரேன். உபனிஷத் அப்படிங்கிறது பூர்ணமாக்கும். பிரம்ம சைதன்யமான உபனிஷத்தை உனக்கு சிந்தனம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு உண்டானாக்கா நீ நன்னா சிந்தனை பண்ணி பார்க்கணும். அப்படி செய்யணுமானா அதுக்கு உன்னோட வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் நீ கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. சும்மா தெரிஞ்சுக்கணும் சொன்னா பத்தாது, உன்னோட வாழ்க்கையோட ஸ்டைலையே நீ மாத்தணும். மனசு
சாந்தமானாதான் உனக்கு உபனிஷத்து வழி பரபிரம்மத்துக்கு உயரறதுக்கு சாதிக்கும். அந்த கரண சுத்தி வந்து சேரணும். சித்தசுத்தியும் ஸ்ரத்தையும் உண்டானா மட்டும்தான் பரமாத்மாவை தெரிஞ்சுண்டு அந்த பரமாத்ம லயனம் சாத்தியமாகும். அதுக்கான வழியை நான் சொல்லி தரேன். அதாக்கும் இங்க சொன்ன உபனிஷதம் அப்ரூமா அப்படின்னு சொன்னது. உபனிஷத்து வழி உனக்கு பரபிரம்மத்துக்கு உயரத்துக்கு என்னவாக்கும் மார்க்கம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அப்படின்னு குரு சொல்றார். சிஷ்யன் இங்க ஒன்னும் புரியலைன்னு சொல்லிட்டில்லை. நீங்கள் சொல்லித்தந்த அந்த பகவத் தத்துவம் நன்னா எனக்கு புரிஞ்சிருக்கு. உபனிஷத்து வழி பரபிரம்ம பதவியில எத்தறதுக்கான மார்க்கத்தை நீங்கள் உபதேசியுங்கோ அப்படின்னாக்கும் சிஷ்யன் கேட்டதனோட அர்த்தம். குரு அது தெரிஞ்சுண்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேனோபனிஷத்துல 4வது கண்டத்துல 8வது மந்திரம். இதோடு கூடிட்டு கேனோபனிஷத்து முடியறது. இதுல வர 9வது மந்திரம் ஃபலஸ்ருதியாக்கும். தஸ்யை தபஹா தமஹா கர்ம இதி பிரதிஷ்டா வேதஹா சர்வாங்கானி சத்யம் ஆயதனம். இதாக்கும் 8வது மந்திரம். தஸ்யை உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு. உபனிஷத்தை சொல்லித்தாருங்கோன்னாக்குமே சிஷ்யன் கேட்டது. அப்ப குரு சொல்றார், உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு வாசிச்சு படிச்சு உருவிட்டு பிரம்மஜானி ஆயிட்டு தீரத்துக்கு சாதிக்காது. அதுக்கு ஒரு சில சிஸ்டம் எல்லாம் உண்டு. பலவித சாதனைகள் வழியாக்கும் பிரம்ம வித்யைய தெரிஞ்சுக்கணும். மனசையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தணும். தபஹா தபசும் தமஹா இந்திரிய நியந்திரணവും കർമ്മ നിഷ്കാമ കർമ്മ അനുഷ്ഠാനവും പ്രതിഫലം ഇച്ഛിക്കാതെക്ക് കർമ്മങ്ങളെ ചെയ്യരുതും പ്രതിഷ്ഠ இதுக்கான வழிகளாக்கும். உபனிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளாக்கும். வேதா வேதங்கள் സർവാംഗാനി എല്ലാ അവയവങ്ങളുമാക്കും. തപസ് ഇന്ദ്രിയ നിയന്ത്രണം നിഷ്കാമ കർമ്മ അനുഷ്ഠാനം ഇതെല്ലാം பிரம்மவித்யோடு பாதங்களாக்கும். அப்படி இல்லைன்னா பிரம்மவித்யை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகளாக்கும். எல்லா சரீர அவயவங்களும் சேர்ந்ததாக்கும் வேதங்கள். சத்தியம் ஆயதனம். சத்தியமாக்கும் பிரம்ம வித்யோடு இருப்பிடம்.
மனசா வாஜா கர்மணா காபட்யம் இல்லாதவாளை மட்டும்தான் பிரம்ம வித்யை அனுகிரகிக்கும். சித்தசுத்தி இல்லாதக்கு ஆத்ம வித்யை பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது. ஆத்ம வித்யை பிராபிக்கிறதுக்கான உபாயங்களையாக்கும் இதுல சொல்லப்படுறது. சிஷ்யன் கேட்ட கேள்விகளுக்கு குரு பதில் சொல்றதாக்கும். தஸ்யை உபனிஷத்தை சீகரிக்கிறதுக்காயிட்டு அவளை அந்த உபனிஷத்தை நம்ம உனக்குள்ள சீகரிக்கிறதுக்காயிட்டு உபனிஷத்துக்காயிட்டு நீ 3 விஷயங்களை செய்யணும். உபனிஷத்து அப்படிங்கிறது 3 இடங்களிலேயாக்கும் உரைச்சு நிற்கிறது. தபசு தர்மம், தபசு தமம் கர்மம், தபசு தமம் கர்மம் இப்படி இருக்கிற 3 ஸ்தானங்களிலேயாக்கும் உபனிஷத்து உரைச்சு நிற்கிறது. உபனிஷத்து கிடைக்கணுமானா முதல்ல தபசு செய்யணும். மனசையும் இந்திரியங்களையும் ஏகாகிரமாக்கிறதுக்கு நம்ம செய்யறதெல்லாம் தபசாக்கும். തോന്നിനപടി വാഴാതയ്ക്ക് ഒരു ബെല്ലും ബ്രേക്കും ഒന്നും ഇല്ലാത്ത ജീവിതമാകപ്പെടാது. நம்மளோட ജീവിതം ബെല്ലും ബ്രേക്കും എല്ലാം இருக்கிற ഒരു ജീവിതമാകണം. அப்படி ஒரு வாழ்க்கையை தொடங்கணும். ശരീരത്താലെ വാക്കാലെ മനസാലെ തപസ് ചെയ്യണം. இந்திரியங்களையும் மனசையும் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். தேவர்களையும் பிராமணர்களையும் குருவையும் நன்னா பூஜை பண்ணணும். കർമ്മത്താല 2ാം ജന്മം എടുത്തവാളാക്കും ബ്രാഹ്മണர்கள். എല്ലാ ജ്ഞാനികളെയും റെസ്പെക്റ്റ്ഫുൾ ആയിട്ട് പൂജിക്കണം. അതാക്കും പ്രാജ്ഞ പൂജനം. പ്രാജ്ഞ அப்படின்னா நன்னா அறிவு இருக்கிற எல்லாரையும் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜனம் പൂജിക്കണം. ശൗചം മനഃശുദ്ധി വരുത്തണം. ആർജവം നേർമயான புத்தி ഉണ്ടാകണം. பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் அப்படின்னா பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பகவத் யாத்திரை. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கும் ഗൃഹസ്ഥാശ്രമികൾക്കും എല്ലാം ഉണ്ട്. இந்திரிய கண்ட்ரோல் அப்படிங்கிறது மஸ்ட். ശരീരത്താല ഉള്ള തപസ്സാക്കും ഇത് ഇന്ദ്രിയ കൺട്രോൾ அப்படிங்கிறது. അടുത്തത് വാക്കാല ഉള്ള തപസ്. அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது. சொல்ற வாக்குகள் சத்தியவும் பிரியவும் சாஃப்ட்டுமாயிட்டு இருக்கணும். ரொம்ப கம்மியா பேசணும். கலபிலா கலபிலான்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. பேசுற விஷயங்கள் இந்த பிரகிருதி விஷயங்களாக இருக்கக்கூடாது. பகவானை சம்பந்திச்ச விஷயங்களை பேசுறதுக்காயிட்டு வாக்குகளை உபயோகிக்கணும். மௌனம் வித்வானுபூஷணம். ஒன்றும் பேசாம இருந்தா ரொம்ப நல்லது. இதாக்கும் வாக்கால உள்ள தபசு. என்னோட நாக்கு இனிமையாகணும். மனசாவாஜா கர்மனா நல்லது மட்டும் செய்யணும் இப்படின்னு பிரார்த்திக்கணும். அவாவா செய்யற நித்திய அனுஷ்டானங்களை தொடர்ந்து செய்யணும்.
ഓങ്കാരം തുടങ്ങിയ മന്ത്രജപങ്ങളെ തുടർന്ന് ചെയ്യണം. നമ്മൾ വളരെ ഗൃഹത്തിലെയെ നല്ല ഒരു പങ്ക്ച്വാലിറ്റിയോട് കൂടിയിട്ട് വളർത്തുക്കാന മുയற்சி ചെയ്യണം. ഇതെല്ലാമാക്കും ഇപ്പൊ ഗുരു ശിഷ്യനുക്ക് ഉപദേശിച്ചിട്ടിരിക്കാൻ. മാനസികமான തപസ് കൂടെ ചെയ്യലാമേ. നന്നാ തെളിഞ്ഞ മനസ്സുണ്ടാകണം. அப்படியாக்குமானா മനസ്സെ പ്യൂരിഫൈ ചെയ്യണം. എന്നിട്ട് அந்த മനസ്സ് ചൊല്ലറപടി நம்ம நடக்காதக்கு நம்ம ചൊല്ലറപടി മനസ്സ് കേൾക്കற மாதிரி பண்ணணும். ரொம்ப சாந்தமான സ്വഭാവം ഉണ്ടാകണം. മനസ്സ് നന്നാനാ മുഖത്തിലെ സൗമ്യഭാവം തന്നാലെ വന്നു ചേരും. പരബ്രഹ്മ സത്യത്തെ മനസ്സിൽ നനച്ച് വളർത്ത எல்லாவிதமான பிரவൃத்திகளிலேந்தும் மனசு விட்டு நிற்கும். மௌனம் அப்படிங்கிறது இங்க வாக்கால மட்டும் கிடையாது, மனசாலையும் எந்த ஒரு வித பிரகிருதி சேஷ்டகளும் நினைவுகளும் இல்லாம இருக்கணும். பரபிரமத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்தணும். மௌனம் அப்படிங்கிறது மனநாது ஈஸ்வரஸ்ய முனிகி தத்பாவம் மௌனம். ஈஸ்வர தத்துவத்தை கண்டினியூஸா இட்டு மனசுல நினைச்சு வாழறவன் முனி. அந்த முனியோடு பாவமாக்கும் மௌனம். அந்த கரண இந்திரியங்களை முழுவன் கண்ட்ரோல் பண்ணி அந்த கரண சுத்தி வருத்தணும். രജോ ഗുണ തമോ ഗുണമില്ലാത്ത അവസ്ഥയ്ക്ക് നമ്മളെ കൊണ്ടുവരണം. ഇതെല്ലാം செஞ்சானா ശരീര വാക് മനസാല இருக்கிற തപസ് ആർക്ക് വേണമെന്നാലും ചെയ്യலாம். ഇതാക്കും ഉപനിഷത്ത് കടக்கிறதுக்கான ഫസ്റ്റ് മാർഗം. തപസ്സെ പറ്റിയാക്കുമേ ഇത്ര നേരം നമ്മൾ ചൊന്നു. ഇനി അടുത്തതാക്കും ദമം, ഇന്ദ്രിയ കൺട്രോൾ. ശ്രവണ വിരോധமான விஷயங்களிலேந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணலாக்கும் தமம். இந்திரியங்கள் மனசை இப்படி பிரகிருதிக்கு இழுக்கும். மனசு இந்திரியங்களை இழுத்துண்டு வரும் பிரகிருதி விஷயங்களுக்கு. എന്നിട്ട് പ്രകൃതി വിഷയങ്ങളെ അതിലെ ഗവനിக்கிறதுக்கான ഒരു தூண்டுதலை இந்த மனசு உண்டாக்கும். மனசு அப்படிங்கிறது இந்திரியங்களை பிரகிருதிக்கு தள்ளி விடுறோம். இந்த மனசும் ഇന്ദ്രിയങ്ങളും തമ്മിൽ பெரிய ஒரு வடംവലി നടക്കും. ഇന്ദ്രിയങ്ങളെ നിയന്ത്രിച്ചാനാ മനസ്സെ നിയന്ത്രിക്കലാം, മനസ്സെ നിയന്ത്രിച്ചാനാ ഇന്ദ്രിയങ്ങളെയും നിയന്ത്രിക്കലാം. മൂന്നാമത് മാർഗമാക്കും സൽക്കർമ്മം. അവാവ സൽക്കർമ്മം ചെയ്യണം. തപസാലയും மன இந்திரிய கண்ட்ரோல்னாலையும் சித்தசுத்தி உண்டாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். தஸ்யை தபஹா தமஹா கர்ம இதி பிரதிஷ்டா. இந்த மூணெண்ணமாக்கும் பிரதிஷ்டை அப்படிங்கிறது. தபசு, தமம், கர்மம். സർവ അംഗങ്ങളോടും കൂടിന വേദങ്ങൾ ഉപനിഷത്തോട് പ്രതിഷ്ഠയാക്കും. ഉപനിഷത്ത് ഉനക്ക് கிடைக்கணுமான വേദങ്ങൾ വഴിയാ പ്രയാണം பண்ணு. വേദത്തോട് സാരമാക്കും, എസൻസ് ആക്കും ഉപനിഷത്ത്. വേദ പഠനവും ശാസ്ത്ര പഠനവും ഡെയിലി ചെയ്യണം. പുരാണ ഇതിഹാസങ്ങൾ നിത്യവും പാരായണം ചെയ്യണം. നാമസങ്കീർത്തനങ്ങൾ ചെഞ്ച്
അന്ധകരണ ശുദ്ധി വരുത്തണം. സത്യം ആയതനം. നമ്മളോട് ജീവിതത്തിലെ ചെയ്യற സത്യനിഷ്ഠയാക്കും ആയതനം, അതാണത് അടിസ്ഥാനം. ഇത്രയുമാക്കും உபனிஷத்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு குரு சிஷ்யன்கிட்ட சொல்றார். இப்படி பங்க்சுவாலிட்டி ஆயிட்டு வாழ்க்கையை நயிச்சு உபனிஷத்தை கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கோ. பரபிரம்ம சைதன்யத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீ வரணுமாக்குமனா, அதுக்கு இப்ப சொன்ன கிரமம் வழியா வாழ்ந்து சித்தசுத்தியும் ஏகாகிரதையும் உண்டாக்கி எடுக்கணும். உபனிஷத் அப்படிங்கிற அவளை கடக்கிறதுக்கு வேண்டிட்டு தபசும் தமவும் சல்கர்மங்களும் എല്ലാം ചെയ്യണം. இப்படின்னு எல்லாமாக்கும் குரு உபதேசிக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில செய்யற சத்தியனிஷ்டையாக்கும் ஆயதனம், அதானது அடிஸ்தானம். இത്രயுமாக்கும் உபனிஷத்து கிடைக்கிறதுக்கான மார்க்கம் அப்படின்னு குரு சிஷ்யனுக்கு மறுபடியும் உபதேசிச்சார். கேனோபனிஷத்துல 4வது கண்டத்துல சாப்டர்ல 9வது மந்திரம் ஃபலஸ்ருதியாக்கும் இந்த மந்திரம். யஹ வை ஏதாம் ஏவம் வேதா அபஹத்ய பாப்மானம் அனந்தே ஸ்வர்கே லோகே ஜ்யேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி. யஹாவை ஆராக்குமோ ஏதாம் இந்த உபனிஷத்தை கேனோபனிஷத்தை ஏவம் இப்படி வேதா தெரிஞ்சுக்கிறது சஹா அவன் பாப்மானம் பாபத்தை அபஹத்யா இல்லாம பண்ணிட்டு அனந்தே എന്തില്ലാത്തതാണ് ജേയേ സൃഷ്ടമാണ് സ്വർഗേ ലോകേ സ്വർഗത്തില് പ്രതിഷ്ഠതി പ്രതിഷ്ഠയെ പ്രാപിക്കാൻ പ്രതിഷ്ഠതി ഉറപ്പിച്ചു ചൊല്ലരുത്. இந்த உபனிஷத்து கட்டாயம் அங்க அந்த சொர்க்கலோகத்துல போய் சேரறான், ஸ்திர பிரதிஷ்டனாயி தீரறான். இந்த உபனிஷத்தை இதுல சொல்லி இருக்கிறபடியே தெரிஞ்சுக்கிறவன் பாபமெல்லாம் நசிச்சு அனந்தமான சிரேஷ்டமான சொர்க்கலோகத்துல ஸ்திர பிரதிஷ்டனாயிட்டு தீரறான். பிரம்மத்தை தெரிஞ்சு பிரம்மமாயிட்டு தீரற அவனுக்கு மறுபடியும் இந்த பிரபஞ்சத்துக்கு திரும்பி வர வேண்டினதில்லை. இங்க சொன்ன சொர்க்கலோகம் அப்படிங்கிறது தேவலோகம் கிடையாது அப்படிங்கிறது இதன் வழியா நமக்கு புரிய வருது. இந்த உபனிஷத்து முடிஞ்சது அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு ஆயிட்டாக்கும் பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி அப்படின்னு 2 தடவை ஆவர்த்திச்சு சொல்லப்பட்டது.
யோவா ആരാക്കുമോ ഏതാം ഇവളെ இந்த கேன உபனிஷத்தை ஏவம் வேத இப்ப நம்ம வர்ணிச்சோமே இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அபஹத்ய பாப்மனாம் அபஹத்ய பாப்மானாம் அபஹத்ய பாப்மானம் அப்படி தெரிஞ்சுக்கிறவா தனக்குள்ள இருக்கிற பாபத்தை இல்லாமாக்கிட்டு பாப வாசனைகளை இல்லாமாக்கிட்டு அஜ்ஞானங்களை அவித்யைய எல்லாம் இல்லாமாக்கிட்டு அனந்தே சொர்க்கே லோகே அனந்தமான சொர்க்கலோகத்துல தேவலோகத்துல இருக்கிற சொர்க்கலோகம் கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டதான சொர்க்கலோகத்துல பிரதிஷ்டதி பிரதிஷ்டைய பிராபிக்கிறா பரமானந்த ஸ்தானமான பரபிரம்ம பதவியில எத்திச்சேரரா உபனிஷத்தோடு சமாப்தியை குறிக்கிறதுக்காயிட்டு இந்த கேன உபனிஷத்தோடு சமாப்தியை குறிக்கிறதுக்காயிட்டு பிரதிஷ்டதி பிரதிஷ்டதி அப்படின்னு 2 தடவை ரிப்பீட் செய்து சொல்லப்பட்டது. இதோடு கூடிட்டு கேன உபனிஷத்து முடிவடைகிறது.